சார் நம்ம இப்ப மரத்தோட அப்டேட் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா எப்போ படம் மிஸ் ஆகும்? நம்ம நீங்களும் ரஜினி சார் நடிக்கக்கூடிய படத்தோட ஷூட்டிங் எப்போ சார்? நீங்களும் கமல் சார் நடிக்கிற கமல் சார் நடிக்க வேண்டிய படம் எப்போ ஷூட் பண்றதா இருக்கு? ஆக்சுவலி ஆகஸ்ட் இது ஜெயிலர் வந்து இன்னொரு 2-3 days ஷூட்டிங் இருக்கு. அந்த 50 சொன்னாங்க ரிலீஸ் டேட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க. கதைக்கிழமை இருக்கு, கதை மொழி கமல் சார் நடிக்கிற படம் கதை தேர்வு ஆயிடுச்சா? நிறைய பேர் வச்சு என்ன மாதிரியான கதைக்கிழமை? அது டேரக்டர் தான். சார் இத்தனை ஆண்டுகளாக அரசு இது சினிமால வந்து பயணிச்சுட்டு வரீங்க. நிறைய நடிகர்கள் நிறைய அரசியல் பார்த்திருக்கீங்க. தற்பொழுது நீ ஒரு சக நடிகரா ஜனநாயகம் படம் முடக்கப்பட்டிருக்கு. உங்களோட கருத்து என்ன சார்? சாரி சார், இன்னொரு முக்கியமான கேள்வி. ஒரு மூத்த அரசியல் நடிகரா இருக்கிறீங்க. இப்ப உள்ள இளைஞர்கள் நடிகர்கள் மேல ரொம்ப இதுபட்டு ஒரு ஆர்வமா போயிட்டு அவங்க ரொம்ப இதா பண்றாங்க. நிறைய பேர் கீழே வந்து அடிபட்டு உயிரிழக்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. ஒரு மூத்த நடிகரா இளைஞர்களுக்கு நடிகர்கள் மீது அதிக ஆர்வமா போற இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்லுங்க? இளைஞர்கள் தான் ரொம்ப ஜாலியா அவங்க ஏதாவது அடிப்பட்டு அவங்களுக்கான அவங்கதான் வந்து ஜாலியா. இழப்புக்கு பிறகு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா இது இளைஞர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு மூத்த நடிகரா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல வந்து படிக்கிற டயத்துல வந்து படிப்புல மட்டும்தான் அவங்க முழு கவனம். அந்த இடத்தை அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு வாழ்க்கையில வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறது. அதை மட்டும் அவங்க மைண்ட் படிப்புல மட்டும் அவங்க வந்து அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதுதான் இருந்தோம். முதல்ல வந்து உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்கணும். இந்த டயத்துல முதல்ல சொல்றது வந்து எதை செஞ்சு இந்த குடிப்பழக்கத்துக்கு கஞ்சா இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு இதுல வந்து நீங்க அடிமையாகாதீங்க. அது பண்ண அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும். அது நீங்க மட்டும் இல்ல, உங்க சம்பந்தப்பட்ட தாய் தந்தை குடும்பம் எல்லாரையும் வாழ்க்கை நீங்க நரகமாக்கிடுது. ஸோ அதுல மட்டும் நீங்க வந்து யாராவது அப்படி உங்க நண்பர் கிடைச்சா அந்த நண்பர்கள் கிட்ட அவங்க கிட்ட வந்து கிட்ட கூட போகாது, தூரம் இருக்கு. தேங்க்யூ. சார் இப்ப